இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தை மாதம் தொடங்கியதும் ஜல்லிக்கட்டுக்கு அடுத்தபடியாக மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெறும் பாரம்பரிய விளையாட்டு வழுக்கு மரம் ஏறுதல். இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் அணிகளாக ஒருவர் மீது ஒருவர் ஏறி மரத்தில் உச்சியில் தொங்கும் பரிசை அள்ளிச் செல்வது வழக்கம். பரிசு தொகைக்கேற்ப மரத்தின் உயரம் மாறுபடும். பொதுவாக ரூபாய் 5000 முதல் ரூபாய் 30,000 வரை ரொக்க பரிசும் சுழற் கோப்பையும் வழங்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு கிராமம் வழுக்கு மரம் ஏறுதலுக்கு பெயர் பெற்ற இடமாகும். இங்கு 50 முதல் 60 அடி உயரமுள்ள தைல மரங்களை பயன்படுத்தி பட்டை நீக்கி வலுவழுப்பாக்கி கிலோ கணக்கில் கிரீஸ் பூசி ஆழமான குழியில் நிறுத்தி கயிறுகளால் பாதுகாப்பாக கட்டி கீழே தென்னை நார் கழிவுகளை மெத்தையாக பரப்பிய பின்னரே போட்டி தொடங்கும். சமீபத்தில் நடந்த சில போட்டிகளில் பனங்குளம் கிங்ஃபிஷர் அணி தொடர் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. சனிக்கிழமை இரவு வடகாடு வடக்குப்பட்டியில் ரூபாய் 20,001 பரிசு தொகையுடன் நடந்த போட்டியில் பல அணிகள் பங்கேற்றன. இறுதியில் பனங்குளம் கிங்ஃபிஷர் அணியினர் உச்சத்தை தொட்டு ரொக்க பரிசு மற்றும் சுழல் கோப்பையை வென்றனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு வடகாடு பரமநகரில் அதிக உயரம் உள்ள 50 அடி வழுக்கு மரத்தில் போட்டி நடைபெற்றது. 9 பேர் ஏறலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் கிங்ஃபிஷர் அணியினர் ஒருவர் மீது ஒருவர் ஏறி முயன்றும் உச்சியை தொட முடியவில்லை. இறுதியில் மேலே ஏறிய இளைஞர் கிரீஸை துடைத்து வேகமாக ஏறி உச்சியை தொட்டார். பொதுமக்கள் உற்சாக கோஷங்களுடன் ஆரவாரம் செய்தனர். ஒரே நிமிடத்தில் அணி வெற்றி பெற்று 26,001 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆளுயர சுழல் கோப்பையை வென்றது. 2 நாட்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற பனங்குளம் கிங்ஃபிஷர் அணியினரை அமைச்சர் CV மெய்யநாதன் பாராட்டி பரிசு மற்றும் சுழல் கோப்பையை வழங்கினார். வெற்றி மகிழ்ச்சியில் அணியினர் வழுக்கு மரத்தடியில் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். பொதுமக்களும் அணியினரை பெரிதும் பாராட்டினர். தமிழக கிராமங்களில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெறும் இத்தகைய வீர விளையாட்டுகள் இளைஞர்களின் உற்சாகத்தையும் பாரம்பரியத்தையும் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. பனங்குளம் கிங்ஃபிஷர் அணியின் இந்த அசத்தல் வெற்றி வடகாடு வழுக்கு மர போட்டிகளுக்கு புதிய சாதனையாக அமைந்துள்ளது. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும் திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.